Varieties of apple. Or apple ivladha madam. You just cut the apple, inside will be completely red like beetroot. It's high in antioxidants. Cut ஆயிடுச்சு. உடைஞ்சிருச்சுல? உடைஞ்சிருச்சா? உடைஞ்சிருச்சானே? உள்ளார மாட்டிச்சு பாருங்க. இது ரெட் கேரட் மாதிரியே இருக்கு. ஒட்டக்கா மெடிசன் தான். டெல்லி கேரட் மாதிரியே இருக்கு. அதே இருக்கு. So many roots. Medicinal purpose. அவங்களே முடிய முடியானா நல்ல மண் அக்கல் எடுத்து வீசி ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா black. கேரட், பீட்ரூட், கோஸ் போன்ற காய்கறிகள் இங்கிலீஷ் காய்கறி என்று நாம் சொல்கின்றோம். இதை முதலாக நீலகிரியிலே அறிமுகப்படுத்தியது ஆங்கிலேய காலத்தில். கிழங்கு உங்களுக்கு தெரியும், பொட்டானிக்கல் கார்டனில் தான் இந்த கிழங்கு முதலாக ஒரு ஆராய்ச்சி மையமாக திகழ்ந்தது. அதன் பிறகு நீலகிரி மாவட்டத்திலே விரிவுபடுத்தப்பட்டது. கேரட்டை பொறுத்தவரை உலகிலே ஏறக்குறைய 4,50,00,000 டன் கேரட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எல்லா வீடுகளிலும் உலகத்திலே கேரட் ஒரு பிரதான ஒரு காய்கறியாக திகழ்கின்றது. இதில் 50% சீனாவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்தியாவிலே 2.5 கோடி டன் கேரட் உற்பத்தி செய்யப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த கேரட் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கும், அல்லது பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் புதிதாக கருப்பு நிறத்திலே கேரட் இப்பொழுது நீலகிரியிலே முதலாக கிராமிய அபிவிருத்தி முகமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முன்னாள் பெரிய ஒரு அதிகாரி, ஒரு விவசாய வல்லுநர், அவர் நபார்டு நிறுவனத்திலே பணியாற்றியவர், அவர் கருப்பு கேரட்டை பற்றி எங்களிடம் எடுத்துரைத்தார். அதன் பிறகு நாங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து பஞ்சாபிலிருந்து விதை வரவழைத்து கர்நாடு பஞ்சாயத்து வட்டக்கரை கிராமத்தில் உள்ள சந்திரன் தோட்டத்தில் இதை முதலாக பயிரிட்டோம். அது 100 நாட்களுக்கு பிறகு அது அறுவடை செய்த போது அந்த கருப்பு நிற காற்றுடைய அந்த தன்மையும் கலரும் அதனுடைய வண்ணமும் அதனுடைய தடிமனும் மிகவும் ஆச்சரியத்தை ஆழ்த்தியது. இதை பற்றி மேலும் நாங்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த கருப்பு கேரட் இந்த புற்றுநோய், இதய நோய், நீரிழிவு போன்ற நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு கேரட்டுக்கு இருக்கிறது என்பதை தெரிய வந்தது. அதன் பிறகு நாங்கள் KVK மூலமாக இதை பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்து இதை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தோட்டக்கலையுடன் நாங்கள் தொடர்பு கொண்டோம். தோட்டக்கலை துறையினுடைய சிபிலா மேரி அவர்கள், சிவநாயகி அவர்கள் இதில் ஆர்வம் கொண்டு அவரும் இந்த விதைகளை வட இந்தியாவிலிருந்து வரவழைத்து இப்பொழுது சிம்ஸ்பாக், தும்மநட்டி கிராமங்களிலே ஒரு மாதிரி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கருப்பு கேரட் பயிரிடுவது மற்ற மஞ்சள் நிற கேரட்டை விட விலை குறைவானது. இதை இயற்கை முறையிலே நாம் இதை விவசாயம் செய்ய வேண்டும், இதை விவசாய மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதற்காக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தோட்டக்கலையும் எங்களுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் வழக்கமான ஆரஞ்சு நிற கேரட்டை விட இப்பொழுது புதிய கருமை நிற கேரட்டானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.